மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில பொய்யான குற்றச்சாட்டுகளால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கும் சரி, உங்களுடைய மனதுக்குள்ளேயும் வேதனைகள் ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய குடும்பத்திலும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளும் அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளால் ஏற்பட்டிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் நான் அந்த ஒரு தவறை செய்யவில்லை, நான் அந்த ஒரு செயலை செய்யவில்லை என்று எவ்வளவுதான் நீங்கள் கூறினாலும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பமும் அதனை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேவையில்லாத சில செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுடைய குடும்பமே உங்களுக்கு தேடி கொடுத்து கொண்டுமே தாங்க இருப்பாங்க. அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வழிகளையும் கஷ்டங்களையும் ஒரு பக்கம் கொண்டே. உங்கள் ராசிக்கு 8ஆம் மற்றும் 12ஆம் வீடுகள் பலவீனமடையும் போது வீண்பழி மற்றும் பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் ஆளாக நேரிடும். ஆனால் அதுக்கும் உங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே கிடையாது. ஒருவேளை அந்த ஒரு வழியாகவோ இல்லை என்றால் தவறு செய்த ஒரு நபரிடமோ நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்பதற்கோ கேள்விகள் கேட்பதற்கோ தெரியாதவற்றை கேட்பதற்கோ போயிருப்பீங்க. இது உங்களுடைய ஆபீஸிலோ வீட்டு பக்கத்திலோ எங்கு வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். அதனை பார்த்த சில நபர்கள் இவனுக்கும் சின்ன சின்ன தொடர்புகள் இருக்கு அப்படின்னு உங்கள் மீது தேவையில்லாத வதந்திகளை பரப்பி உங்கள் மீது கவலைகளையும் குற்றங்களையும் உங்கள் மீது அடுக்கிய நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. நீங்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத தூய்மையான மனம் படைத்தவராக இருந்தாலுமே இவன் தான் அதை செய்தான், இவனால தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தொழிலிலும் நஷ்டங்கள் ஏற்பட்டது என்று பழிச்சொற்களை உங்கள் மீது தூக்கி போட்டக்கூடிய நபர் உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னமும் உங்களுக்குள்ள வழிகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டுமே தான் இருக்கிறார்கள். உங்கள் நேர்மையும் நாணயமும் கேள்விக்குறியாக்கப்பட்ட போது உங்களுக்குள்ள ஏற்பட்ட வேதனைக்கு அளவே இல்லாமல் போய்விட்டது. கடவுளை நேரில் வந்து உங்களுடைய நியாயத்தை சொல்ல மாட்டாரா என்று நீங்கள் ஏங்கிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கு. உங்களை பற்றி தப்பாக பேசிய உலகம் உங்களின் உங்களுடைய உண்மைத்தன்மையை உணரும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உணர்த்தவும் ஆரம்பிக்கும். தர்மக்காரகனான சனி பகவான் உங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு மிக சரியான ஒரு பதிலை உங்களுக்கு குற்றம் சாட்டியவர்களின் மூலமாகவே வெளிப்படுத்தவும் ஆரம்பிப்பார். அது உடனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போவது கிடையாது. உங்களுக்கான இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களை யாரெல்லாம் கஷ்டத்திலும் குற்றச்சாட்டுகளையும் உங்கள் மீது வைத்துவிட்டு அவர்கள் தப்பி சென்றார்களோ அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்மை என்ன பொய் என்ன என்பது முழுமைக்கும் தெரிய வந்துவிடும். உங்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கள் ஒவ்வொன்றாக நீக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் ஒன்றாக இருந்த குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பிளவு, குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திலும் சுகஸ்தானமான 4ஆம் இடத்திலும் ராகு கேதுக்களின் ஆதிக்கங்கள் ஏற்பட்ட போது கூட்டு குடும்பமாக பாசக்கூட்டாக இருந்த உங்களுடைய குடும்பம் அப்படியே சிதறி போயிருக்கும். அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. சிறிய மனஸ்தாபங்கள் பெரிதாக்கப்பட்டு அண்ணன் தம்பி அக்கா தங்கை என அனைவரும் தனித்தனியாக பிரிந்து செல்லும் சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகியிருக்கும். ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ட நாட்கள் நினைவுக்கு வந்திருக்கும். இப்போது தனிமரமாக நிற்பதை எண்ணி உங்களுடைய மனமானது கலங்கி கொண்டும் இருக்கும். இந்த தனிமையும் பிரிவும் உங்களை பெரிதும் பாதித்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை குலைந்ததற்கு கிரகங்களின் சேர்க்கையே காரணம் என்றாலும் வருங்காலங்களில் குருவின் அமுத பார்வையால் பிரிந்த குடும்ப உறுப்பினர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் ஒன்று சேரப்போக வாய்ப்புகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் இருக்கும். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு மன போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். மேஷம் ராசிக்காரங்களின் 12ஆம் வீடு என்பது விரய மற்றும் சனய ஸ்தானங்களாக எப்பொழுதுமே இருக்கும். இதுவே மனதின் அந்தரங்க போராட்டங்களையும் குறிக்கக்கூடியது. வெளியில் சிரித்து கொண்டு எல்லாரையும் கலகலப்பாக வைத்துக் கொள்ளும் உங்களின் பின்னால் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய சோக கடலை மறைந்து கிடக்கும். பணப்பிரச்சனை, துரோகங்கள், ஏமாற்றங்கள், உடல்நலக்குறைவு, எதிர்காலத்தை பற்றிய பயம் என அனைத்தும் சேர்ந்து உங்களுக்குள்ள ஒரு தர்ம சங்கடமான மனப்போராட்டத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். உங்களுடைய கஷ்டங்களை வெளியில் சொன்னால் உங்களை ஏளனமாக பார்ப்பார்களோ என்ற பயத்தில் தனியாக அமர்ந்து அழுதுவிட்டு முகத்தை துடைத்து கொண்டு உலகிற்கு முன்னால் தைரியசாலியாக நடித்த ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களாக மட்டுமே தான் இருப்பீர்கள். நம்முடைய உண்மையான முகத்தை வெளியில காட்டினா அனைவரும் நம்மளை மதிக்க மாட்டாங்க, அனைவரும் நம்மளை பார்த்து கிண்டலும் கேலியும் செய்வார்கள் என்று நினைத்து கொண்டு நீங்கள் அழுததை கூட நடித்து கொண்டிருந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. இந்த அந்தரங்க போராட்டங்கள் அனைத்தும் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு விடிவெள்ளியாக அமைந்து உங்கள் மனதில் பேரமைதியும் வாழ்வில் மாபெரும் வெற்றியும் உங்களுடைய வாழ்க்கையானது உங்களுக்கு தேடி கொடுக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் இதுவரை கூறியதை உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்ததா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமெண்ட் வழியா கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி என்பர்கள் வாழ்க்கையில
விதி புதிய பாதையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப் போகுது. சென்ற பாதையெல்லாம் முள்ளாக இருக்கிறது என்று வருந்திய உங்களுக்கு விதி தன்னுடைய கணக்குகளை மாற்றி எழுத தொடங்கிவிட்டது. 12ஆம் இடமான மோட்சம் மற்றும் விரயஸ்தானம் சுபத்துவம் அடைவதால் உங்கள் வாழ்வின் பழைய அத்தியாயம் முடிந்து ஒரு புதிய பொற்கால அத்தியாயம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கப் போகிறது. இது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்வில் தேடி கொடுக்கும். புதிய மனிதர்கள், புதிய சூழல், புதிய சிந்தனைகள் உங்களுடைய வாழ்வில் வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்வில் எது முக்கியம், எது முக்கியம் கிடையாது என்று அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீங்க. இதுவரை நீங்கள் சிந்திக்காத ஒரு புதிய துறையில் அல்லது புதிய பாதையில் விதி உங்களை அழைத்து சென்று அதில் உங்களை புகழின் உச்சக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இதுவாகத்தான் இருக்கும். தெய்வத்தின் அனுக்கிரகம் உங்கள் பின்னால் இருப்பதால் விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாகவே சொல்லலாம். நீங்கள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். மனதில் நினைத்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறவும் செய்யும். மேசம் ராசி அன்பர்களே, உங்கள் அத்தனை மன போராட்டங்களுக்கும் பரிசா உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக புதைந்து கிடந்த அத்தனை நியாயமான ஆசைகளும் பிரார்த்தனைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நன்னேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்து விட்டது. இந்த நன்னேரத்தை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அது ஒரு நல்ல வேலையாக இருக்கட்டும், ஆசைப்பட்ட வாழ்க்கை துணையாகவும் இருக்கட்டும், அல்லது ஆன்மீக பயணமாக கூட இருக்கலாம். நீங்கள் எதை மனதார நினைத்து கடவுளிடம் வேண்டுகிறீர்களோ அது அத்தனையும் உங்களுடைய கைகளில் வந்து சேரவோ ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை நன்மைகளையும் வாரி வழங்குவதற்கான ஒரு நேரத்தில் காத்து கொண்டு இருக்கிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில துயரங்களுக்கு இடம் கிடையாது. நற்செய்திகளும் மகிழ்ச்சியும் மட்டுமே மலரும் என்பது ஜோதிடத்தினால் அசைக்க முடியாத ஒரு விதியா எழுதப்பட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றி கிடைக்கும். முதலாவதா உடல்நலமானது மேம்பட்டு உற்சாகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். அஷ்டம மற்றும் 6ஆம் இடத்து தாக்கத்தால் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களும் சோர்வு, மன அழுத்தம் மற்றும் நெஞ்சு படபடப்பு போன்ற உடல்நல குறைபாடுகள் இனி காணாமல் போய்விடும். லக்ன அதிபதி செவ்வாய் பலம் பெறுவதால் உங்கள் உடலில் புதிய இரத்த ஓட்டமும் முகத்தில் ஒரு பொலிவும் மனதில் இமயமலை போன்ற தன்னம்பிக்கையும் பிறக்கும். மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக குறைந்துவிடும். பழைய மேசம் ராசிக்காரங்க மீண்டும் வந்துவிட்டால் என்று சொல்லும் அளவிற்கு விடியற் காலையிலேயே எழுந்த சுறுசுறுப்போடு ஓடி ஓடி உழைக்கும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் பிரபஞ்சம் உங்களுக்குள்ள வாரி வழங்கப் போகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பது நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகலாம். திடீர் பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொடுவீர்கள். சுபகாரியங்களில் விவேகமானது வேண்டும். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருகும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நன்றி, வணக்கம். அனுக்கிரகம் உங்கள் பின்னால் இருப்பதால் விதியின் சக்கரம் உங்களுக்கு சாதகமாகவே சொல்லலாம். நீங்கள் எது செய்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். மனதில் நினைத்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறவும் செய்யும். மேசம் ராசி அன்பர்களே, உங்கள் அத்தனை மன போராட்டங்களுக்கும் பரிசா உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக புதைந்து கிடந்த அத்தனை நியாயமான ஆசைகளும் பிரார்த்தனைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நன்னேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கூடி வந்து விட்டது. இந்த நன்னேரத்தை மட்டும் நீங்க சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு பெயரையும் நல்ல ஒரு விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். அது ஒரு நல்ல வேலையாக இருக்கட்டும், ஆசைப்பட்ட வாழ்க்கை துணையாகவும் இருக்கட்டும், அல்லது ஆன்மீக பயணமாக கூட இருக்கலாம். நீங்கள் எதை மனதார நினைத்து கடவுளிடம் வேண்டுகிறீர்களோ அது அத்தனையும் உங்களுடைய கைகளில் வந்து சேரவோ ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கான அத்தனை நன்மைகளையும் வாரி வழங்குவதற்கான ஒரு நேரத்தில் காத்து கொண்டு இருக்கிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில துயரங்களுக்கு இடம் கிடையாது. நற்செய்திகளும் மகிழ்ச்சியும் மட்டுமே மலரும் என்பது ஜோதிடத்தினால் அசைக்க முடியாத ஒரு விதியா எழுதப்பட்டது. இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெற்றி கிடைக்கும். முதலாவதா உடல்நலமானது மேம்பட்டு உற்சாகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். அஷ்டம மற்றும் 6ஆம் இடத்து தாக்கத்தால் நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்களும் சோர்வு, மன அழுத்தம் மற்றும் நெஞ்சு படபடப்பு போன்ற உடல்நல குறைபாடுகள் இனி காணாமல் போய்விடும். லக்ன அதிபதி செவ்வாய் பலம் பெறுவதால்
உங்கள் உடலில் புதிய இரத்த ஓட்டமும் முகத்தில் ஒரு பொலிவும் மனதில் இமயமலை போன்ற தன்னம்பிக்கையும் பிறக்கும். மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக குறைந்துவிடும். பழைய மேசம் ராசிக்காரங்க மீண்டும் வந்துவிட்டால் என்று சொல்லும் அளவிற்கு விடியற்காலையிலேயே எழுந்த சுறுசுறுப்போடு ஓடி ஓடி உழைக்கும் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் பிரபஞ்சம் உங்களுக்குள்ள வாரி வழங்கப் போகிறது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நன்மைகள் என்பது நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகலாம். திடீர் பயணங்களால் அலைச்சலும் சோர்வும் ஏற்படும். வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொடுவீர்கள். சுபகாரியங்களில் விவேகமானது வேண்டும். மனதில் இருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருகும். அரசியல்வாதிகளுக்கு சாதகமான ஒரு சூழல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய போகிறது. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதங்கள் உண்டாகும். பரணி